Exercise 10.7ல 13th sum x into dy by dx plus y equal to x log x ன்னு இருக்கு. நம்ம அதிலேருந்து நம்ம அதை ஒரிஜினல் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வருவோம். லைக் dy by dx ன்னு இருக்கிறதுனால அது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா dy by dx ப்ளஸ் py ஈக்குவல் டு க்யூங்கிற ஃபார்மேட்டில் அதை நம்ம கொண்டு வந்துக்கணும். ஸோ இங்கே எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸுங்கிறதால மல்டிப்ளை ஆகிருக்கு. ஸோ அதை த்ரூ அவுட் எக்ஸால் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரிஜினல் கொஷினை டிவைடட் பை எக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா dy by dx ப்ளஸ்ஸு ஒய் டிவைடட் பை எக்ஸ். ஒரு இண்டிவிஜுவல் டேர்மையும் என்ன செய்யணும், நம்ம எக்ஸால் டிவைட் பண்ணணும். இங்கே எக்ஸ் நியூமரேட்டர் டினாமினேட்டரில் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது பிங்கிற இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்கள். ஒய்க்கு பக்கத்தில் என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதான் நம்மளுடைய பி. ஸோ இங்கே 1/x. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை எக்ஸ். க்யூங்கிறது என்ன அப்படின்னா ஈக்குவல் டுக்கு அந்தாண்ட என்ன இருக்கோ நம்மளுக்கு அதுதான் நம்மளுடைய க்யூ. ஸோ லாக் எக்ஸ் தான் நம்மளோட க்யூ. ஃபஸ்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னது? இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் இன்டகிரல் பிங்கிறது என்னது 1 டிவைடட் பை எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் கிடைக்கணும். அதாவது 1/xனாலே என்னது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, லாக் எக்ஸ்னு தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் dx பை எக்ஸுக்கு பதிலாக லாக் எக்ஸ்னு போட்டுக்கிறோம். ஈயும் லாகும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நம்மள்ட்ட எக்ஸ் மட்டும் இருக்கும். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு ஜென்ரல் சொல்யூஷன் எழுத போயிட வேண்டியதான். இது ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார் லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ dy by dxன்னு இருக்கிறதுனால அதனுடைய சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா y இன்ட்டு இ பவர் இன்டகிரல் pdx ஈக்குவல் டு இன்டகிரல் q இ பவர் இன்டகிரல் pdx இன்ட்டு dx ப்ளஸ் சி. ஓகேவா? ஒரிஜினலாக இந்த இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸுக்கு இந்த கொஷனில் க்யூ இந்த வேல்யூலாம் கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணி இன்டகிரேட் பண்ணி நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்துக்க வேண்டியதான். ஸோ ஒய் இன்ட்டு இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸுக்கு நம்மளுக்கு வேல்யூ எக்ஸ்ன்னு தெரியும். விச் இஸ் ஈக்குவல் டு க்யூவோட வேல்யூ என்னென்னா லாக் எக்ஸ். ஓகேவா? லாக் எக்ஸ் இன்ட்டு இந்த இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸுக்கு எகெயின் எக்ஸ். ஸோ அந்த எக்ஸை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இன்டகிரல் எக்ஸ் லாக் எக்ஸ் டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணி அதனுடைய ஆன்சர் எழுதுனா நம்மளுக்கு சொல்யூஷன் கிடச்சிரும். ஓகேவா? நம்மளுக்கு எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ்னு மல்டிப்ளை ஆயிருக்கு இல்லையா, இதை வந்து எந்த ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இன்டகிரல் யூ டிவி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு அந்த ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு அதுக்கு ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? யூவி மைனஸ் இன்டகிரல் விடியூ. இதில் எதை யூன்னு எடுத்துக்கிறது அப்படின்னா லாக் எக்ஸை தான் யூன்னு எடுத்துக்கணும். ஏன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண தான் முடியும். ஓகேவா? அதனால் யூ இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ்னு எடுத்துக்கோங்க. டிவிங்கிறத மீதி ரிமைனிங் இருக்கிறது எக்ஸ் டிஎக்ஸ். ஓகேவா? இதுலேருந்து நம்மளுக்கு இங்கே தேவைப்படுறதெல்லாம் கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். யூவி விடியூ இது எல்லாத்தையுமே இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். ஸோ இது ரெண்டு சைடில் இன்டகிரேட் பண்ணுங்கள். இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? வி கிடச்சிரும். வி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டகிரேட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2. தென் டியூனா அது இது ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ லாக் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 டிவைடட் பை எக்ஸ். இப்போ இது தேவைப்படுற வேல்யூஸ் எல்லாம் கிடச்சிட்டு அதில் கொண்டு போய் அப்படியே சப்ஸ்டிடியூஷன் பண்ணிட வேண்டியதுதான். ஓகேவா? இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒய்எக்ஸு ஈக்குவல் டு யூவி. யூ என்னது? லாக் எக்ஸு இன்ட்டு வி. விங்கிறது என்னது? எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2. சாரி, லாக் எக்ஸ் இருக்குது. ஓகேவா? இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 மைனஸ் இன்டகிரல் விடியூ. விங்கிறது என்னது? இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு டியூ. டியூங்கிறது என்னது? இங்கே 1 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் 1/x இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா? ப்ளஸ்ஸு இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட் சி. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸை இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் என்கிட்ட எக்ஸ் பை 2 இன்ட்டு டிஎக்ஸ் மட்டும் இருக்குது. ஓகேவா? இப்போ எக்ஸை நார்மலாக எப்பவும் போல் இன்டகிரேட் பண்ணிட வேண்டியதுதான். ஓகேவா? இப்போது எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இதை முன்னாடி எழுதிக்கிறேன். இன்ட்டு லாக் எக்ஸ் மைனஸ் இந்த 1/2 கூட காமனாக வெளியில் எடுத்து போட்டுடலாம். இப்போ எக்ஸ் மட்டும் இருக்குது. எக்ஸை இன்டகிரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேவா? இந்த 2 இன்ட்டுவையும் அடுத்த ஸ்டெப்பில் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்க வேண்டியதான். ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒய்எக்ஸ் இருக்குது விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 4 ப்ளஸ் சி. இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் சொல்யூஷன். ஓகேவா?